ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா 18th சாப்டர் ஜெனட்டிக்ஸில் இருக்கக்கூடிய மெண்டல்ஸ் லா பேஜ் நம்பர் 264 இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க பேஜ் நம்பர் 264 இருக்கக்கூடிய மெண்டல்ஸ் லா. அதாவது வந்துட்டு மெண்டல் வந்து 2 எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணார். ஸோ மோனோ ஹைப்ரிட் அண்ட் டைஹைப்ரிட் கிராஸ் வந்து 2 எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணார். ஸோ அதிலிருந்து அவர் வந்துட்டு 3 லாஸை வந்துட்டு கொடுத்துருக்காரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் லா. ஸோ அந்த லா தான் நம்ம இப்போ என்ன சொல்கிறோன்னா லா ஆஃப் ஹெரிடிட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க பேஸ்ட் ஆன் ஹிஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆஃப் மோனோ ஹைப்ரிட் அண்ட் டைஹைப்ரிட் கிராஸ். ஸோ மெண்டல் பண்ணினா மோனோ ஹைப்ரிட் கிராஸ் அண்ட் டைஹைப்ரிட் கிராஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டை பேஸ் பண்ணி மெண்டல் proposed 3 important laws which are now called as Mendel's law of heredity. ஸோ அந்த பேஸ் பண்ணி மெண்டல் வந்துட்டு 3 இம்பார்ட்டன்ட் லாவை வந்துட்டு கொடுக்குறாரு. அந்த லாவை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மெண்டல்ஸ் லா ஆஃப் ஹெரிடிட்டின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லா வந்துட்டு லா ஆஃப் டாமினன்ஸ், அதாவது ஆதிக்க விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். ஸோ அதான் சொல்கிறாங்க when 2 homozygous individuals with 1 or more sets of contrasting characters are crossed. இப்போ வந்துட்டு 2 homozygous individuals, அதாவது வந்துட்டு 2 ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல்னால் உங்களுக்கு தெரியும் ஹோமோசைகஸ் ரெண்டுத்துலேயும் ஒரே கேரக்டர் இருக்கும். ரெண்டுமே ஒன்று டால் பிளான்ட்டாக இருக்குது இல்லை டார்க் பிளான்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த 2 ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல் வந்துட்டு நம்ம கிராஸ் பண்ணும்போது வித் 1 or more sets of contrasting characters, அதாவது 1 அல்லது 2 மாறுபட்ட கேரக்டர்ஸை வந்துட்டு நம்ம கிராஸ் பண்ணும்போது the characters that appear in F1 hybrid or dominant. ஸோ ஃபஸ்ட்டு F1 ஜென்ரேஷனில் கிடைக்கக்கூடிய F1 ஹைபிரிட் இருந்தது டாமினண்ட்டாக இருந்தது, ரெண்டுமே ஒரே கேரக்டராக தான் கிடச்சிது. அண்ட் தோஸ் தட் டு நாட் அப்பியர் இன் F1 ஆர் ரெசசிவ் கேரக்டர். ஸோ F1 ஜென்ரேஷனில் ரெண்டுமே நமக்கு டாமினண்ட்டாக தான் கிடச்சிது, ஆனால் ரெசசிவ் கேரக்டர்ஸ் வந்துட்டு அது இல்லை. அதுதான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு லா ஆஃப் டாமினன்ஸ். ஃபஸ்ட்டு லா வந்துட்டு இதுதான் 2 ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல் வந்துட்டு நம்ம கிராஸ் பண்ணும்போது ஸோ அந்த 2 ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவலில் வந்துட்டு ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி விதவிதமான கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு F1 ஹைபிரிட் என்ன வரும், டாமினண்ட்டாக கிடைக்கும். ஆனால் வந்துட்டு F1 ஹைபிரிட்ல வந்து ரெசசிவ் கேரக்டர்ஸ் வராது, டாமினன்ட் கேரக்டர்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லா ஆஃப் டாமினன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ லா ஆஃப் டாமினன்ஸ்னு பார்க்கும்போது when 2 homozygous individuals with 1 or more sets of contrasting characters are crossed, the characters that appear in F1 hybrid are dominant and those do not appear in F1 are recessive characters ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு லா ஆஃப் டாமினன்ஸ். நெக்ஸ்ட் லா ஆஃப் segregation or law of purity of gametes, second law. இப்போ வந்துட்டு when a pair of contrasting factors are brought together in F1 hybrid. ஸோ F1 ஜென்ரேஷன் வந்துட்டு பேர், அதாவது 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ், அதாவது மாறுபட்ட ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம ஒன்றா கொண்டு வரும்போது the 2 factors of the allylic pair remain together without mixing. ஸோ அப்படி கொண்டு வரும்போது அந்த பேர் வந்துட்டு எது கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். பட் அண்ட் when the gamete of form, ஸோ அதுக்கப்புறம் அது மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஆனால் வந்துட்டு கேமெட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆன உடனேயுமே அந்த 2 பேர் வந்துட்டு செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் ஒன்லி 1 enters each gamete. ஸோ அந்த 2 செப்பரேட் ஆன பிறகும் அந்த 2 வந்துட்டு தனித்தனி கேமெட்டில், அதாவது 2ஆக இருக்குது. ஸோ அது மிக்ஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ கேமெட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆனோடனே 2ஆக பிரியுது. ஸோ அதிலிருந்து ஒரு கேமெட் தான் வந்துட்டு என்ட்ரு ஆக முடியும், ஓவரிக்குள்ளே 1 தான் என்ட்ரு ஆக முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆர் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ். அதாவது 2 பேர் when a pair of contrasting factors are brought together in a F1 hybrid, அதாவது ஒரு பேர், அதாவது ஒரு பேரில் கான்ட்ராஸ்டிங் ஃபேக்டர்ஸ் 2 விதமான கேரக்டர்ஸ் இருக்கும்போது அதை நம்ம F1 ஹைப்ரிட்டில் கொண்டு வரும்போது அது வந்துட்டு எந்த வித சேஞ்சும் இல்லாமல் எது கூட மிக்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்குது. பட் கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆன உடனேயும் 2 செப்பரேட் ஆகுது. ஸோ செப்பரேட் ஆனது வந்துட்டு ஒன்று தான் வந்துட்டு 1 enters each gamete. ஸோ ஒன்று தான் வந்துட்டு ஒவ்வொரு கேமெட்குள்ளேயும் வந்துட்டு என்ட்ரு ஆகுது. ஸோ அதுதான் வந்துட்டு law of segregation or law of purity of gametes. Next law of independent assortment in case of inheritance. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னால் தெரியும் பரம்பரை. in case of inheritance of 2 or more pair of characters simultaneously, the factors or genes of one pair assort out independently of the other pair. இப்போ வந்துட்டு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு பரம்பரையில் வந்துட்டு 2 விதமான கேரக்டர்ஸ் வந்துட்டு சைமல்டேனியஸாக மாறும்போது அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஜீன்ஸ் வந்துட்டு அசார்ட் பண்ணுறதுனா வந்து வகைப்படுத்துறது. ஸோ ஒரு பேர் வந்துட்டு இன்னொரு பேர்லேருந்து வகைப்படுத்திடும். ஸோ ஒரு பேரும் இன்னொரு 2 பேருமே வந்து ஒரே மாதிரி இருக்காது, 2 பேரும் வந்துட்டு வெவ்வேறு மாதிரி இருக்கும், 2க்கும் வெவ்வேறு கேரக்டர்ஸ் இருக்கும். அதை என்ன சொல்கிறாங்க லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டில் வந்துட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு தேர்ட் லா.
ஸோ இதான் வந்துட்டு மெண்டல்ஸ் லா. ஸோ மெண்டல்ஸ் லாங்கும்போது 3 லா இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு லா ஆஃப் டாமினன்ஸ், செகண்ட் ஒன் லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ், தேர்ட் ஒன் இஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஸோ இந்த 3 லாவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதான் வந்துட்டு மெண்டல்ஸ் லா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ அண்ட் ஜீன்ஸ். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல், ஜீன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ த ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஹியூமன் பாடி எதனால் மேடாயிருக்கு, மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ்னால மேடாயிருக்கு. The nucleus of each cells contains thin thread-like structure called chromosomes. ஒரு நியூக்ளியஸ் எடுத்துட்டோம்னா அதில் வந்துட்டு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. தின்னாக ரொம்ப மெல்லிஸான த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், குரோமோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குரோமோசோம் சொல்கிறோம். ஸோ த டேர்ம் குரோமோசோம் வாஸ் ஃபஸ்ட்டு காயின்டு பை வால்டியர் இன் 1888. ஸோ இந்த குரோமோசோமுங்கிற அந்த நேமை யார் கொடுக்குறான்னா ஃபஸ்ட்டாக வால்டியருங்கிற சயின்டிஸ்ட் 1888 கொடுக்குறாரு. த குரோமோசோம்ஸ் ஆர் த கேரியர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ குரோமோசோம்ஸ் தான் நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ வந்துட்டு கேரி பண்ணக்கூடியது. ஸோ விச் கண்டெயின் ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷன். ஸோ அதில் என்ன இருக்கும், நம்ம ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷன் நம்மளோட பரம்பரையோட தகவல்கள் வந்துட்டு அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குரோமோசோம்ஸ் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, குரோமோசோம் டிஎன்ஏ ஜீன்ஸில் ஃபஸ்ட்டு ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். ஹியூமன் பாடி வந்துட்டு எதனால் ஆயிருக்கு, மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ்னால் ஆயிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், த நியூக்ளியஸ் ஆஃப் ஈச் செல், ஒவ்வொரு செல்லையும் நியூக்ளியஸ் இருக்கும், அதான் சொல்கிறாங்க. கண்டைன்ஸ் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் குரோமோசோம்ஸ். அதில் வந்துட்டு த்ரெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டேர்ம் குரோமோசோம்ஸ், இந்த குரோமோசோமுங்கிற பேர் யார் ஃபஸ்ட்டாக கொடுத்தாங்கன்னா வால்டியருங்கிற சயின்டிஸ்ட் 1888 வந்து கொடுக்குறாரு. இந்த குரோமோசோம்ஸ் தான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலை கேரி பண்ணும், அதான் வந்து கேரியர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லியிருக்கோம். விச் கண்டெயின் த ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷன். ஸோ அதில் என்ன இருக்கும், ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ த குரோமோசோம்ஸ் ஆர் ஹைலி கண்டென்ஸ்டு காயில் குரோமாட்டின் ஃபைபர்ஸ் packed with DNA, deoxyribose nucleic acid. DNA தெரியும், deoxyribo nucleic acid நமக்கு தெரியும். ஸோ குரோமோசோம்ஸ் வந்து ஹையாக கண்டென்ஸ் ஆகி ஒரு காயில், அதாவது சுருண்டு குரோமேட்டிக் ஃபைபர்ஸால் பேக் ஆகிருக்கு. எங்கே பேக் ஆகிருக்கு, டிஎன்ஏல வந்து பேக் ஆகிருக்கு. தட் ஃபார்ம்ஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். அதுதான் வந்துட்டு ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து ஃபார்ம் பண்ணுது. Genes are the segments of DNA which are responsible for the inheritance of a particular phenotypic characters. ஸோ இந்த ஜீன்ஸ் அப்படின்னா என்னென்னா டிஎன்ஏல வந்துட்டு ஒரு செக்மெண்ட் தான் வந்துட்டு ஜீன்ஸு. அது எதுக்கு காரணமாக அது வந்துட்டு எதை ஃபங்க்ஷன் பண்ணுனா which are responsible for the inheritance. அதாவது இன்ஹெரிட்டன்ஸ்னால் நம்ம பரம்பரையோட பர்டிகுலர் ஃபீனோடைபிக் கேரக்டர்ஸ், அதாவது வெளித்தோற்றமான ஃபீனோடைபிக் கேரக்டர்ஸை கொடுக்குறது யாரோட வேலை, இந்த ஜீன்ஸோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. Each gene is present at a specific position on a chromosome called its locus. ஸோ ஒவ்வொரு ஜீனும் வந்துட்டு அந்த சென்ட்ரோமியரில் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் இருக்கும், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், லோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாயிண்ட் தான் லோக்கஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஈச் ஜீன் இஸ் ப்ரெசன்ட் அட் ஏ ஸ்பெசிஃபிக் பொசிஷன். ஒவ்வொரு ஜீனும் ஸ்பெசிஃபிக்கான தனிப்பட்ட பொசிஷனில் வந்து இருக்கும் குரோமோசோமில். அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், லோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். டியூரிங் செல் டிவிஷன் அப்போ த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ப்ரெசன்ட் இன் த ஜீன்ஸ் ஆர் பாஸ்டு ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர். செல் டிவிஷன் அப்போது இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அந்த ஜீன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து குரோமோசோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ், பேஜ் நம்பர் 265 இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ் என்னென்னா, த குரோமோசோம்ஸ் ஆர் தின் லாங் அண்ட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ குரோமோசோமுங்கிறது வந்துட்டு ஒரு தின்னான லாங்கான த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும், கன்சிஸ்டிங் ஆஃப் 2 ஐடென்டிக்கல் ஸ்ட்ராண்ட் கால்ட் சிஸ்டர் குரோமாட்டிக். ஸோ அதில் வந்து 2 விதமான ஐடென்டிக்கல் ஸ்ட்ராண்ட் வந்து இருக்கும், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிஸ்டர் குரோமாட்டிக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு குரோமோசோம்ஸ் ஆர் தின் லாங் அண்ட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ குரோமோசோமுங்கிற வந்துட்டு தின்னாக இருக்கும், லாங்காக இருக்கும், த்ரெட்டு மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் வந்து 2 ஐடென்டிக்கல் ஸ்ட்ராண்ட் இருக்குது, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிஸ்டர் குரோமாட்டிக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ தே ஆர் ஹெல்டு டுகெதர் பை சென்ட்ரோமியர். ஸோ 2 சிஸ்டர் குரோமாட்டிக்ஸையும் ஜாயின் பண்ணக்கூடியது என்ன, சென்ட்ரோமியர். ஸோ ஈச் குரோமாட்டிட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்பைரலி காயில்டு தின் ஸ்ட்ரக்சர் கால்டு குரோமோனிமா. அதாவது ஒவ்வொரு குரோமாட்டிட்டும் எதனால் மேடாயிருக்குன்னா ஸ்பைரல்
ஸ்பைரலி காயில்டு, அதாவது ஸ்பைரல் ஷேப்பில் காயிலாக இருக்கும். தின் ஸ்ட்ரக்சர், அது ரொம்ப தின்னாக இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குரோமோனீமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த குரோமோனீமா ஹேஸ் நம்பர் ஆஃப் பெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அலாங் இட்ஸ் லென்ஸ். ஸோ இந்த குரோமோனீமாவில் வந்துட்டு பெட் லைக், பீட் லைக், அதாவது வந்துட்டு முத்தாக வந்துட்டு பீடில் தெரியும் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது அலாங் அதோட லென்த்தில், விச் ஆர் கால்டு குரோமோமியஸ். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் குரோமோமியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த குரோமோசோம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப். ஸோ குரோமோசோம் வந்துட்டு எதனால் மேட் ஆகிருக்குன்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ், அதாவது ஹிஸ்டோன்ஸ் அண்ட் நான் ஹிஸ்டோன். குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ் வந்து ரெண்டு இருக்குது. ஒன் இஸ் ஹிஸ்டோன் அண்ட் அனதர் ஒன் இஸ் நான் ஹிஸ்டோன். ஸோ குரோமோசோம்ஸில் எதனால் மேடாக இருக்குது டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ், அதாவது ஹிஸ்டோன் அண்ட் நான் ஹிஸ்டோன் அண்ட் சர்டைன் மெட்டாலிக் அயன்ஸ்னால குரோமோசோம்ஸ்லாம் வந்து மேடாக இருக்குது. தீஸ் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொவைட் த ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் டு த குரோமோசோம். ஸோ இந்த குரோமோசோமுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் தரக்கூடியது யாரோட வேலை, இந்த ப்ரோட்டீன்ஸோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு குரோமோசோம் ஆர் தின் லாங் அண்ட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்னு பார்க்குறோம். அதில் வந்து ரெண்டு ஐடென்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்ட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்னு சொல்கிறோம். அது வந்துட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம் சென்ட்ரோமியர்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு குரோமேட்டிடும் எதனால் மேடாயிருக்குன்னா காயில், அதாவது ஸ்பைரல் ஷேப்பில் காயில் ஆகிக்கூடிய தின் ஸ்ட்ரக்சரில் வந்து மேடாயிருக்கு. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் குரோமோனீமான்னு சொல்கிறோம். அந்த குரோமோனீமாவில் நம்பர் ஆஃப் பெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் குரோமோமியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த குரோமோசோம்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சர்டைன் மெட்டாலிக் அயன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த குரோமோசோமுக்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் தரக்கூடியது இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். பாருங்கள், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், பெல்லேஜ், மேட்ரிக்ஸ் சொல்லி இது பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குரோமோசோம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் ரீஜன்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்துட்டு ப்ரைமரி, இதோ இங்கே இருக்கு பாருங்கள் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதான் வந்துட்டு ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ the two arms of a chromosome met at a point called primary construction or centromere. குரோமோசோமில் இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட்டும் ஒரு பாயிண்டில் வந்து மீட் பண்ணுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். The centromere is the region, primary construction or centromere னு சொல்கிறோம். ஸோ centromere is the region where spindle fibers attach to the chromosomes during cell division. ஸோ செல் டிவிஷன் அப்போது இந்த சென்ட்ரோமியர் ரீஜனில் தான் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும், குரோமோசோம் கூட அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது இந்த ரெண்டு ஆர்ம்ஸுக்கும் நடுவில் வந்து இந்த ரெண்டு ஆர்ம்ஸும் ஒரு பாயிண்டில் வந்து மீட் பண்ணுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம், இல்லாட்டி சென்ட்ரோமியர்னு சொல்கிறோம். இந்த சென்ட்ரோமியர் வந்து செல் டிவிஷன் அப்போ வந்துட்டு இந்த சென்ட்ரோமியரில் தான் வந்து இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து குரோமோசோமோட ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுதான் வந்துட்டு செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். So some chromosomes possess secondary construction at any point of the chromosome. சில குரோமோசோம்ஸ் வந்துட்டு செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், சில குரோமோசோம்ஸில் வந்து செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அது வந்துட்டு எந்த பாயிண்டில் வேணாலும் இருக்கும், எந்த பாயிண்ட் குரோமோசோமில் எந்த பாயிண்டில் வேணாலும் இருக்கும். தே ஆர் நோன் அஸ் த நியூக்ளியர் ஜோன் ஆர் நியூக்ளியர் ஆர்கனைசர். ஸோ அதுக்கு இப்போ இன்னொரு பேர் என்ன நியூக்ளியர் ஜோன் இல்லாட்டி நியூக்ளியர் ஆர்கனைசர்னு சொல்கிறோம். ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் இந்த நியூக்ளியஸ். ஸோ இங்கே தான் வந்துட்டு நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் நியூக்ளியர் ஜோன் ஆர் நியூக்ளியர் ஆர்கனைசர்னு சொல்கிறோம். ஸோ செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது சில குரோமோசோம்ஸுக்கு வந்துட்டு செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு குரோமோசோமில் எந்த பாயிண்டில் வேணாலும் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன இதுக்கு இன்னொரு பேர் என்ன நியூக்ளியர் ஜோன் ஆர் நியூக்ளியர் ஆர்கனைசர்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு செகண்டரி நியூக்ளியஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெலோமியர் டாப்பில் இருக்குது பாருங்கள், இதான் வந்துட்டு டெலோமியர். So telomere, the end of the chromosome is called telomere. So chromosome oda end da vandittu telomere. So each extremity of the chromosome has a polarity and prevents it from joining to the adjacent chromosomes. In the chromosome, each chromosomes oda mela the telomere oda mukkiya function enna இன்னொரு குரோமோசோம் கூட அட்டாச் ஆகாம பாத்துக்கிறது தான் வந்துட்டு இதோட முக்கியமான வேலை.
it maintains and provides stability of the chromosome. ஸோ குரோமோசோமுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறது யாரோட வேலை? இந்த டெலோமியரோட வேலை. ஸோ டெலோமியர்னா என்ன? குரோமோசோமோட எண்டு தான் வந்துட்டு டெலோமியர் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஈச் எக்ஸ் இந்த குரோமோசோமோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? இன்னொரு அட்ஜசன்ட் குரோமோசோம் கூட போய் அட்டாச் ஆகாமல் ஜாயின் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் இந்த டெலோமியரோட முக்கிய வேலை. அண்ட் ஆல்சோ இட் மெயின்டைன்ஸ் அண்ட் ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டி டு த குரோமோசோம்ஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து சேட்டிலைட். ஸோ சேட்டிலைட்டுங்கிறது பாருங்கள், இந்த நாப் மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு சேட்டிலைட் ரீஜியன். ஸோ சேட்டிலைட்டுன்னு பார்க்கும்போது சம் ஆஃப் த குரோமோசோம் ஹேவ் அன் எலாங்கேட்டட் நாப் லைக் அப்பண்டேஜ் அட் ஒன் எண்ட் ஆஃப் த குரோமோசோம் நோன் அஸ் சேட்டிலைட். நான் சொன்னேன் நாப் லைக் அப்பண்டேஜ். சில குரோமோசோம்ஸில் வந்துட்டு நாப் லைக் அப்பண்டேஜ் இருக்கும், அதாவது ஒரு எண்டில் தான் இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சேட்டிலைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The chromosomes with satellites are called as sat chromosomes. சில குரோமோசோம்ஸில் தான் இந்த சேட்டலைட் இருக்கும். அப்படி இருக்க குரோமோசோம்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்டாட் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், செகண்ட் ஒன்று செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், தேர்ட் ஒன் இஸ் டெலோமியர் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் சேட்டலைட். இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி கேளுங்க, நான் வந்துட்டு எகெயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், அதாவது குரோமோசோம்ஸில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். ஸோ சென்ட்ரோமியரை பொசிஷனை பேஸ் பண்ணி இந்த குரோமோசோம்ஸோட டைப்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறாங்க பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் the chromosomes are classified as telocentric, acrocentric, submetacentric and metacentric. அதாவது சென்ட்ரோமியரோட பொசிஷனை வச்சு குரோமோசோம்ஸை 4ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெலோசென்ட்ரிக், செகண்ட் ஒன் இஸ் ஆக்ரோசென்ட்ரிக், தேர்ட் ஒன் இஸ் மெட்டாசென்ட்ரிக் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் மெட்டாசென்ட்ரிக்னு சொல்லிட்டு குரோமோசோம்ஸை 4ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி? இந்த சென்ட்ரோமியரோட பொசிஷனை பேஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு டெலோசென்ட்ரிக் அப்படின்னா என்னென்னா, the centromere is found on the proximal end. அதாவது இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு சென்ட்ரோமியர் எங்கே இருக்குது? ப்ராக்சிமல் எண்டில் இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த சென்ட்ரோமியரோட பொசிஷன் எங்கே இருக்கும்? டெலோசென்ட்ரிக்கில் ப்ராக்சிமல் எண்டில் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்? டெலோசென்ட்ரிக் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் ராட் ஷேப்டு குரோமோசோம்ஸ். இது வந்து ராட் ஷேப்பில் இருக்கா? ஸோ இதோட ஷேப் என்ன? ராட் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெலோசென்ட்ரிக்னு பார்க்கும்போது இந்த சென்ட்ரோமியர் எங்கே இருக்கும்? ப்ராக்சிமல் வந்து எண்டில் இருக்கும். இதோட ஷேப் என்ன? ராட் ஷேப்பில் இருக்குது, ராட் ஷேப்டு குரோமோசோம்ஸ். நெக்ஸ்ட் ஆக்ரோசென்ட்ரிக். The centromere is found at one end with a short arm or long arm. ஒரு எண்டில் இருக்கும், ஒரு எண்டில் ஒரு சைடு வந்துட்டு ரொம்ப லாங் ஆமாக இருக்கும், இன்னொரு சைடில் வந்துட்டு ரொம்பவே ஷார்ட் ஆமாக இருக்கும். தே ஆல்சோ ராட் ஷேப்டு குரோமோசோம். ஸோ இதுவும் வந்துட்டு ராட் ஷேப்பில் இருக்கனால இதையும் என்ன சொல்கிறோம்? ராட் ஷேப்டு குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சப்மெட்டாசென்ட்ரிக்ஸ். த சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் நியர் த சென்டர் ஆஃப் த குரோமோசோம்ஸ். அதாவது ஒரு குரோமோசோத்தோட சென்டரில் வந்து இருக்கும், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? குரோமோசோத்தோட சென்ட்ரோமியர் சென்டரில் இருக்கும், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். thus forming two unequal arms. ஸோ இதனால் என்ன ஆகும்? அன்ஈக்குவல் ஆர்ம்ஸ் பாருங்கள், இங்கே லாங் ஆர்மாக இருக்குது, இங்கே ஷார்ட் ஆர்மாக இருக்குது. ஸோ இந்த மெட்டாசென்ட்ரிக்கில் வந்துட்டு ரெண்டு ஆர்மும் வந்துட்டு அன்ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஜே ஷேப்டு ஆர் எல் ஷேப்டு குரோமோசோம்ஸ். இது வந்துட்டு ஒன்று ஜே ஷேப்பில் இருக்கும், இல்லாட்டி எல் ஷேப்பில் இருக்கும் இந்த சப்மெட்டாசென்ட்ரிக். இதான் வந்துட்டு சப்மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ். ஸோ மெட்டாசென்ட்ரிக்னு பார்க்கும்போது the centromere occurs in the center of the chromosome and to form equal arms they are V-shaped chromosomes. பாருங்கள், மெட்டாசென்ட்ரிக் பார்க்கும்போது இங்கே வந்துட்டு சென்ட்ரோமியர் வந்து மிடில் இருக்குது. ஸோ அதுலேருந்து ரெண்டு ஈக்குவல் ஆர்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்துட்டு மெட்டாசென்ட்ரிக். இதில் இருக்கக்கூடிய பாருங்கள், இது என்ன ஷேப் இருக்குது? வி ஷேப்பில் இருக்குது. அதனால் நம்ம இதை என்ன சொல்கிறோம்? வி ஷேப்டு குரோமோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு பேஸ்ட் ஆன் த பொசிஷனை பேஸ் பண்ணி குரோமோசோம்ஸ் வந்து 4ஆக கிளாஸிஃபை ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெலோசென்ட்ரிக், செகண்ட் ஒன் இஸ் ஆக்ரோசென்ட்ரிக், தேர்ட் ஒன் இஸ் சப்மெட்டாசென்ட்ரிக் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் மெட்டாசென்ட்ரிக். நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி குரோமோசோம்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை ஆகுதுன்னா, த யூகேரியோட்டிக் குரோமோசோம்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு ஆட்டோசோம்ஸ் அண்ட் ஆலோசோம்ஸ். ஸோ அந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி குரோமோசோம்ஸ் வந்து ரெண்டாக கிளாஸிஃபை ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்டோசோம்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஆலோசோம்ஸ். ஸோ ஆட்டோசோம்ஸ்னால் என்னென்னா, ஆட்டோசோம்ஸ் கண்டெயின் ஜீன்ஸ் தட் டெட்டர்மைன் த ஸ்டொமேட்டிக் கேரக்டர்ஸ். அதாவது பாடியோட கேரக்டர்ஸை டெட்டர்மைன் பண்ணக்கூடிய
ஜீன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மேல் அண்ட் ஃபீமேல் ஹேவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேர்த்துலேயும் வந்துட்டு இந்த ஆட்டோசோம்ஸோட நம்பர் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோசோம்ஸ் இஸ் நத்திங் பட் இது வந்து ஒரு ஜீன். ஆட்டோசோம்ஸில் வந்து ஜீன்ஸ் இருக்கோ அதுதான் வந்துட்டு ஒரு பாடியோட ஸ்டொமேட்டிக் கேரக்டர்ஸ், அதாவது பாடி கேரக்டர்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணும். மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் அந்த ஆட்டோசோம்ஸ் வந்து ஈக்குவல் நம்பரில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆலோசோம்ஸ்னால் என்னென்னா, ஆலோசோம்ஸ் ஆர் த குரோமோசோம்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெட்டர்மைனிங் த செக்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலோட ஜெண்டரை வந்து டெட்டர்மைன் பண்ணக்கூடிய குரோமோசோம்ஸ் தான் என்ன, ஆலோசோம்ஸ்னு சொல்கிறோம். தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் ஹெட்ரோக்ரோமோசோம்ஸ். ஸோ இந்த ஆலோசோம்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, செக்ஸ் குரோமோசோம்ஸ் அண்ட் ஹெட்ரோக்ரோமோசோம்ஸ் சொல்லி ரெண்டு பேர் இருக்குது. தேர் ஆர் 2 types ஆஃப் செக்ஸ் குரோமோசோம்ஸ். இந்த ஆலோசோம்ஸில் வந்து 2 விதமான குரோமோசோம்ஸ் இருக்குது. ஒன் இஸ் எக்ஸ் குரோமோசோம் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஒய் குரோமோசோம் சொல்லிட்டு 2 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஹியூமன் மேல் ஹாவ் 1 எக்ஸ் குரோமோசோம் அண்ட் 1 ஒய் குரோமோசோம். அதாவது ஹியூமன் மேலில் வந்துட்டு இந்த குரோமோசோம், இந்த ஆலோசோம்ஸ் வந்துட்டு ஒன்று எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, இன்னொன்று ஒய் குரோமோசோம் இருக்கும். அண்ட் ஹியூமன் ஃபீமேல் ஹாவ் 2 எக்ஸ் குரோமோசோம். ஆனால் ஹியூமன் ஃபீமேலில் 2 குரோமோசோம்ஸும் எக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குரோமோசோம்ஸை வந்து எகெயின் டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணினா ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதாவது ஆட்டோசோம்ஸ் அண்ட் ஆலோசோம்ஸ். ஆட்டோசோம்ஸ் இஸ் நத்திங் பட் இட் கண்டைன்ஸ் ஜீன்ஸ் தட் டெட்டர்மைன் த ஸ்டொமேட்டிக் கேரக்டர்ஸ். ஒரு பாடியோட கேரக்டர்ஸை டெட்டர்மைன் பண்ணும், அதுதான் வந்துட்டு ஆட்டோசோம்ஸ்னு சொல்கிறோம். இது வந்துட்டு மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் ஈக்குவல் நம்பரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆலோசோம்ஸ்னு பார்க்கும்போது இது வந்துட்டு குரோமோசோம்ஸ். இது எதுக்கு ரெஸ்பான்சிபிள், ஒரு ஹியூமனோட ஜெண்டர் அதாவது செக்ஸை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஆலோசோம். ஸோ இதில் வந்துட்டு 2, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் ஹெட்ரோக்ரோமோசோம்ஸ் சொல்லிட்டு இதுக்கு 2 பேர் இருக்குது. இதில் வந்து 2 types ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. ஒன் இஸ் எக்ஸ் குரோமோசோம் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஒய் குரோமோசோம்ஸ். அதாவது ஹியூமன் மேலில் வந்துட்டு எக்ஸ் குரோமோசோம் ஒன்று இருக்குது, ஒய் குரோமோசோம் ஒன்று இருக்கும். ஆனால் ஃபீமேலில் வந்துட்டு 2மே எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் சென்ட்ரோமியர் பொசிஷன் பேஸ் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க 4. நெக்ஸ்ட்டு அதோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இந்த குரோமோசோம்ஸை 2 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேரியோடைப். கேரியோடைப்னா என்ன, த நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் எனி லிவிங் ஆர்கனிசம் அனிமல் ஆர் பிளான்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஒரு குரோமோசோம் இருக்குது, அதாவது நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அனிமல் ஆகட்டும் பிளான்ட் ஆகட்டும் அந்த பாடியில் இருக்க குரோமோசோம்ஸ் வந்து எனி லிவிங் ஆர்கனிசம், எல்லா லிவிங் ஆர்கனிசத்துலேயும் வந்து இந்த குரோமோசோம் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இன் ஹியூமனில் வந்து ஈச் செல் நார்மலி கண்டெய்ன்ஸ் 23 pairs ஆஃப் குரோமோசோம். ஸோ ஹியூமனில் வந்துட்டு நார்மலாக எவ்வளோ பேர்ஸ் இருக்கும், 23 pairs. அதாவது 46 குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும், 23 pairs இருக்கும். அவுட் ஆஃப் விச் 22 pairs ஆர் ஆட்டோசோம். ஸோ அந்த 23 pairsல வந்துட்டு 22 pairs என்ன ஆட்டோசோம்ஸாக இருக்கும் அண்ட் 23rd pair இஸ் ஆலோசோமா செக்ஸ் ஹார்மோன். அந்த 23rd குரோமோசோம் என்ன ஆலோசோமா இருக்கும், இல்லாட்டி செக்ஸ் ஹார்மோன், அதாவது 2 பேருமே ஒன்று தான். ஸோ அதுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன் பாடி செல்ஸ் ஆஃப் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கனிசம். ஸோ இந்த செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கனிசம்ஸில் இந்த குரோமோசோம் ஜென்ரலி அக்கர்ட் இன் பேர்ஸ். ஸோ அதாவது செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கனிசத்தில் இந்த குரோமோசோம்ஸ் எப்படி இருக்குன்னா பேர்ஸில் தான் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் பேர் தான் வந்துட்டு நம்ம டிப்ளாய்டு அப்படி 2n சொல்கிறோம். அதான் சொல்கிறாங்க. த கேமெட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஆர்கனிசம்ஸ் கண்டெய்ன் ஏ சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ், ஹென்ஸ் த கேமெட்ஸ் ஆர் செட் டு பி ஹாப்ளாய்டு. இது வந்துட்டு செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கனிசத்தில் ஒரு குரோமோசோம்ஸ் வந்துட்டு பேர்ஸாக இருக்கும், அதை நம்ம டிப்ளாய்டுன்னு சொல்கிறோம். பட் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஆர்கனிசம் வந்துட்டு த கேமெட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஆர்கனிசம், ஒரு ஆர்கனிசம் வந்து கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு சிங்கிள் செட் ஆஃப் த குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹாப்ளாய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Karyotype is the number, size and shape of the chromosomes in the cell nucleus of an organism. So karyotypeங்கிறது என்ன, number, size and shape of chromosomes. Karyotypeனா ஒரு குரோமோசோமோட நம்பர், சைஸு, ஷேப், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா karyotype அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ideogram is the diagrammatic representation of karyotype of species. ஸோ ideogramங்கிறது வந்துட்டு ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், ஒரு கேரியோடைப்போட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் வந்துட்டு
வந்துட்டு இடியோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த மெட்டாஃபேசிக் குரோமோசோம்ஸ் அரேஞ்ச் இன் அ ஹோமோலோகஸ் பேஸ் அக்கார்டிங் டு டிக்ரீசிங் லென்த், திக்னஸ், பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர், ஷேப் எக்ஸெட்ரா. ஸோ இந்த இதில் வந்துட்டு இடியோகிராமில் இந்த கேரியோடைப்பில் என்ன இருக்குன்னா எல்லா விதமான குரோமோசோம்ஸும் வந்துட்டு அரேஞ்ச் ஆகிருக்கும். ஹோமோலோகஸ் பேஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். எதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா டிக்ரீசிங், அதோட லென்த் டிக்ரீஸ் ஆக லென்த் ஹையாக இருக்கிறது ஃபஸ்ட் ஒன்ல இருக்கும். அதில் டிக்ரீஸ் ஆக அப்படியே டிக்ரீஸ் அந்த பொசிஷனில் வந்துட்டு அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. லென்த், திக்னஸ், பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர், ஷேப் எக்ஸெட்ரா வித் செக்ஸ் ஹார்மோன்ஸ் பிளேஸ்ட் அட் தி எண்ட். ஸோ இதெல்லாம் அரேஞ்ச் ஆன பிறகு கடைசியாக தான் வந்துட்டு செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு கேரியோடைப். ஸோ இதான் வந்துட்டு கேரியோடைப். ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா ஆர்கானிசத்துலேயும் வந்துட்டு குரோமோசோம் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நார்மலாக ஹியூமனில் வந்துட்டு 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்னு இருக்குது பார்க்குறோம். அதில் 22 பேர்ஸ் வந்துட்டு ஆட்டோசோம், 23rd பேர் வந்துட்டு அந்த செக்ஸ் ஹார்மோன் சொல்லி பார்க்குறோம். டிப்ளாய்ட்னா வந்து ஒரு ஆர்கனிசம் வந்துட்டு செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அங்கே ஜென்ரலாக குரோமோசோம்ஸ் வந்து பேர்ஸில் தான் இருக்கும். அதை தான் டிப்ளாய்டுன்னு பார்க்குறோம். ஸோ அந்த செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் இல்லாமல் மற்ற ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு குரோமோசோம்ஸ் வந்து சிங்கிளாக இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹேப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு கேரியோடைப். ஸோ இதோட வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டவுட்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஆல்.